அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு முள்ளங்கியை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம், இல்லை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிரை வச்சு செய்கிறனால ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சைப்பயிரை ஊற போட்டுக்க போகிறோம். இந்த சைஸ் டம்ளரில் நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிரை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சைப்பயிரை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. நான் இன்றைக்கி வெந்நீர் தான் விட்டுருக்கேன். நல்லா ஊறி வரும். ஒரு 6 hours அப்படியே வச்சிடலாம். 6 hours அப்புறம் பார்ப்போம். ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த முள்ளங்கிக்கு தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு சுமாராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த முள்ளங்கியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முள்ளங்கியில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மஞ்சக்காமாலைக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் இது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த முள்ளங்கியை ரெகுலராக சாப்பிட்றது நல்ல வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்கலாம். ஏன்னா இது நீர் காய்கறி, நல்ல வெயிட் லாஸ் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும். குக்கரில் போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு முள்ளங்கியில் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணி காட்டியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் போட்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 6 hours எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். பாருங்கள், பச்சைப்பயிரெல்லாம் அருமையாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதையும் முள்ளங்கியும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் பாயில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஊறின பச்சைப்பயிரை அந்த ஊறின தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் அவ்வளோ சத்து இருக்கும். சேர்த்துப்போம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி அதையும் சேர்த்துடலாம். நம்ம ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்திருந்தோம். அதுக்கு நம்ம இப்போ அரை டம்ளர் பச்சைப்பயிரை ஊற போட்டு பண்ணுறோம். அது சரியாக இருக்கும். இதோட கூடவே ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சாதாரணமாக முள்ளங்கியில் நம்ம நிறைய ரெசிபி பண்ணுவோம், கூட்டெல்லாம் கூட பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பச்சைப்பயிறு போட்டு பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்க்க போகிறோம். அப்படியே சேர்த்துட்டு அப்படியே பிசிறி விட்ட மாதிரி கலந்து விட்டுப்போம். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி விட போகிறது இல்லை. பச்சைப்பயிறு ஊறின தண்ணியை தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா முள்ளங்கிலையும் நீர்த்தன்மை இருக்கும், தக்காளியும் நீர் காய்கறி. அதனால் இந்த தண்ணி போதும். ஊறின தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வரட்டும். குக்கரில் விசில் வரதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் பாருங்கள், ஒரு சின்ன மசாலா பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 பூண்டு பல் மட்டும் வச்சுருக்கோம். உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம். சேர்த்துப்போம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற முள்ளங்கியை பொறுத்து பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்செடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி 1-2 நம்ம அரைச்செடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர் அடங்கிடுத்து. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். பாருங்கள், முள்ளங்கி, பச்சைப்பயிறு, தக்காளி பழம் எல்லாமே அருமையாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். தாளித்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயிலே தாளிங்க, வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயம், 2 வரமிளகா தாளிச்சிக்கலாம். விழுது அரைக்கும் போதே ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருந்தோம். காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடி ஆகிடுது. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து கலந்துக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். கலந்து விட்டுப்போம். குக்கரில் இங்கே பாருங்கள், வெந்ததை மேஷரை வச்சு கொஞ்சமாக மேஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மற்ற வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும்.
வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் இங்கே நம்ம குக்கரில் வேக வச்சதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுப்போம். வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுட்டோம். இதை சேர்த்துட்டு கலந்துப்போம். நீங்கள் இப்படியே திக்காக யூஸ் பண்ணுறதுனால அப்படியே கூட கிரேவியாக சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ரைஸில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஊறின தண்ணியவே அந்தளவுக்கு சரியாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தோடு சேர்த்து கிரேவி வந்து மீடியம் ஃப்ளேம்லே நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டுப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து கலந்துக்கலாம். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பச்சை வாசனை போக எல்லாமே சேர்ந்து கொதித்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. லாஸ்ட்டாக இதில் மேலாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடலாம். அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட வேண்டிதான். நம்மளோட ரொம்பவே அருமையான கிரேவி ரெடியாக எடுத்து முள்ளங்கி பச்சை பயிரெலாம் போட்டு நீங்கள் இதை சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.